அனைத்து கொங்கு குடிமக்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள். நான் உங்கள் குல குடிமகனாகிய ஜெகநாதன் பல்லவட்டியிலிருந்து பேசுகிறேன். எல்லா திருமண நிகழ்வுகளிலும் என்னை அழைத்து பெருமைப்படுத்திய அனைத்து கொங்கு குல குடிமக்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள். திருமணச் சடங்குகள், கொங்கு வெள்ளாள சமூகத்தினுடைய திருமணச் சடங்குகளை பற்றி இன்று விரிவாக உங்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். முதல் நிகழ்வாக இங்கு முகூர்த்தக்கால் நடும் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த முகூர்த்தக்கால் அருமைக்காரர் தலைமையில் அவர்கள் வழிநடத்த விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே பூஜை செய்த பின்பு பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் இரண்டு சமூகத்தினர் சேர்ந்து அந்த முகூர்த்தக்காலை மணப்பந்தலிலே நடுகிறார்கள். அடுத்த நிகழ்வாக மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நீராடல் நிகழ்ச்சிக்காக சீர்தண்ணீர் எடுக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. மாப்பிள்ளை வீட்டார் சார்பிலும் பெண் வீட்டார் சார்பிலும் அருமைக்கார ஆத்தாக்கள் சீர்தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த திருமணத்தின் முக்கிய நிகழ்வாக மணப்பெண்ணிற்கு வெற்றிலைக்கூரை சேலை கொடுக்கப்படுகிறது. அதை மணப்பெண்ணுக்கு கொடுத்து மணப்பெண்ணை உடுத்த செய்து அவர்களுடைய தாய்மாமாவை அழைத்து மடியில் வெற்றிலை பாக்கு கட்டி ஆசீர்வாதிக்க வைத்து மணப்பெண்ணை அழைத்து செல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக மாப்பிள்ளைக்கு முகச்சவரம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த முகச்சவரம் செய்வது குடிமகனாகிய எங்களுடைய கடமை. நாங்கள் அதை செய்து கொண்டு வருவோம். அதற்காக மாப்பிள்ளையை அழைத்து வந்து களத்திலே அரிசியை வைத்து அதிலே மாப்பிள்ளையின் கரங்களை பதிய வைத்து மாப்பிள்ளைக்கு முகச்சவரம் செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக மாப்பிள்ளையை அழைத்து சென்று புனித நீராடல் நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. மாப்பிள்ளை இவ்வளவு நாள் இருந்ததற்கு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், அந்த கட்டுக்குள் வர வேண்டும் என்பதற்காக அந்த ஆக்கை போடுதல் நிகழ்வு அங்கே நிகழ்த்தப்படுகிறது. அந்த புனித நீராடலின் போது அந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். புனித நீராடல் முடிந்த பிறகு குப்பாரி கொட்டுதல் என்ற ஒரு நிகழ்வு. திருமண சடங்குகள் எல்லா சடங்குகளிலும் நம் குலதெய்வம் முன்னாடி நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த குலதெய்வ வழிபாடு செய்யப்பட்டு காப்பு அங்க வைக்கப்பட்டு மணமகனுக்கு அணிவிக்கிறார்கள். இது குப்பாரி கொட்டி மணமகனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது. ஊர் எல்லை அந்த நாட்டார் சபை அதுவரை பெண் வீட்டார் மாப்பிள்ளையை அழைத்து செல்ல வேண்டும் என்பது நம் மரபு. அந்த அழைத்து செல்லும் போது மாப்பிள்ளைக்கு பெண்ணின் பிறந்தவர்கள், அக்கா தங்கை இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆரத்தி எடுத்து மாப்பிள்ளையை கேலி செய்து கிண்டல் செய்து வாழ்த்தி வரவேற்று அழைத்து செல்கிறார்கள். மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக பெண்ணிற்கு பொன் பூட்டுதல் நிகழ்வு நடைபெறுகிறது. இதற்கு இடையில் பெண்ணிற்கு புனித நீராடல் செய்யப்படுகிறது. புனித நீராடல் செய்து முடித்தது பெண் வீட்டார் குலதெய்வங்களை வழிபட்டு பெண்ணிற்கு இந்த முகூர்த்த புடவையை கொடுத்து பொன் பூட்டுகிறார்கள். அருமைக்காரர் பூஜை செய்து கொடுக்க திருமாங்கல்யம் மாங்கல்ய தட்டில் வைத்து அருமை பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடும் ஊர் பொதுமக்களும் தாய் தந்தையரோடும் குலதெய்வ அருளாலும் 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக இந்த அருமை சபையோர்களின் சாட்சியாக அந்த மணமகன் அந்த மணப்பெண்ணிற்கு திருமாங்கல்யம் கூட்டுகிறார். இந்த சீர்முறைகளை ஒரு 13 வயதிலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது எனக்கு 49 வயது ஆகிறது. இது எங்கள் பாரம்பரிய முறை. எது எங்கள் கொங்கு வேளாள கவுண்டர் இனங்களுக்கு நாங்கள் செய்யும் தொண்டாக செய்து வருகிறோம். இதை எங்களுக்கு வழங்கிய கொங்கு குடிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். தலைவணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.